ஒரு 4 பேர் நல்லது பண்ணுற மாதிரி செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேமாரி இந்த 4:1 இப்போ என்ன எழுதியிருக்காங்க? தி ரைட் பாத். அப்போ நம்ம செய்கிற விஷயங்கள் அனைத்துமே ஒரு சரியான பாதையில் போயிட்டுருங்கிற மாதிரி எண்ணெயை ஊற்றி இந்த சர்க்கிள் பண்ணணும் இல்லையா? அதை வச்சு அது மேலே ஒரு சின்ன தட்டு ஒன்று வச்சு அது மேலே தீபத்தை விளக்க வச்சு நம்ம இது பண்ணுறப்ப அந்த தீபத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதோட எனர்ஜி சர்க்கிள் நம்ம வீட்டு ஃபுல்லும் அந்த ரூம் ஃபுல்லுமே ஒரு பவர்ஃபுல்லாக ஆகுது. இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் என்ன சொல்லுவாங்க? மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நற்பே சரவணன். நம்முடன் இணைந்திருப்பவர் விஞ்ஞானம் மெய்ஞானம் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி மேம் நம்ம நிறைய சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 டிஜிட்டல் பார்த்துருந்தோம், 111 பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4-1 வரைக்கும் போட்டிருக்காங்க. 1-1-1-1 4-1 வருது. இந்த 4-1 பார்க்குறப்பே எனக்கு என்ன நான் வருதுன்னா, திசைகள் 4, வேதகம் 4, இதேமாரி நல்ல விஷயங்கள் நடந்துமே ஒரு 4 பேர் நல்லது பண்ணுற மாதிரி செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேமாரி இந்த 4-1 அப்போ என்ன எழுதியிருக்காங்க? தி ரைட் பாத். அப்போ நம்ம செய்கிற விஷயங்கள் அனைத்துமே ஒரு சரியான பாதையில் போயிட்டுருங்கிற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சவரை புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு நம்மளுடைய மேம் எப்படி சொல்லித்தராங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்து பயனடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய வியூவர்ஸ் புதுசாக வந்துருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் முதல்ல வந்து ஒரு பாராட்டும் நன்றியும். ஏன்னா வரவங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊக்குவிக்கணும். எப்படி வருவாங்க? அவங்க ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அது மூலியமாக தானே நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்குலாம் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு மேடம் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒரு நன்றி. நீங்கள் நிறைய நண்பர்களுக்கு நம்மளோட சேனல் விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். மேம் இப்போ வந்து நீங்கள் இந்த 1-1-1-4-1 இருக்குது, இந்த ஏஞ்சல் நம்பர் பற்றி நேரில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம 000, 111, 222 எல்லாமே பார்த்துட்டே வந்தோம். ஸோ அப்போவே நான் நிறையா சொல்லியிருந்திருக்கேன். 1-1-1 அந்த சீக்வன்ஸில் வருதுன்னா ட்ரிப்பிளாகவும் இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த இது இருந்தாலும் ஒரு டிஜிட் ஒரு நம்பர் வந்து சீக்வன்ஸாக வந்தாவே அது வந்து ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம கூட இருக்கிறதுக்கு குறிப்பாக வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம், மணியில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? 1-1-1-2-2-2 அப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு சக்ஸஸும் நமக்கான பாசிட்டிவிட்டியும் அதிகரிக்கும், நமக்கு பணம் மணி ஃப்ளோவும் அதிகரிச்சுட்டே இருக்கும்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இப்போ 1-1-1 சீக்வன்ஸாக வந்துகிட்டே இருக்கிறதுலையும் நம்ம சேர்த்து வைக்கும்போது இன்னும் நிறைய பாசிட்டிவிட்டி நமக்கு வந்துட்டுருக்கோம். இப்போ இதில் முக்கியமாக வந்து இதில் ஏஞ்சலோடைய மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம ஒரு இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா 11-11 கூட நம்ம சொல்லலாம். 11-11னா இப்போ என்ன டைமிங் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, 11ன்ற நம்பரே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட ஹையர் மாஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 11 அப்படின்னு சொல்லி நம்ம டைமில் 11-11 நைட் ஆகட்டும் பகல்லே ஆகட்டும் அப்படி நம்ம பார்க்கும்போதே ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை வந்து ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து இந்த டைம் பார்க்குறப்ப நம்மளுடைய சங்கல்பம் எதுவாக இருந்தாலும் நேர்மறையாக வைக்கலாம். ஆமாம் பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை நீங்கள் உங்களுடைய சங்கல்பமாக வச்சுக்கலாம், உங்கள் ப்ரேயராகவும் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். சூப்பர் மேம். இப்போ இதில் ரைட் பாத் அப்படின்றது வந்து முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு மெசேஜாக கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு மேனிஃபெஸ்டர், நீங்கள் தான் ஒரு கிரியேட்டர், நீங்கள் தான் ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. அதாவது நீங்கள் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த டைரெக்ஷன் வந்து ரைட் டைரெக்ஷன் அப்படின்றத வந்து தெளிவாக அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆரம்பித்து நம்ம ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்றப்ப அதுக்கு சம்மந்தப்பட்ட நேரத்தில் அந்த டைம் இதில் வந்து நீங்கள் 11-11 ஒரு உங்கள் மொபைலில்
பார்க்குறீங்க, திடீர்னு பார்க்குறீங்க, இல்லை உங்கள் கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு வாகனத்தில் அந்த நம்பரை பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு பேனர்லேயோ ஏதோ ஒரு இதுலேயோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி இந்த 11-11 நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்றது வந்து கரெக்டான விஷயம், ரைட் டைரெக்ஷனில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றதுக்கு அவங்க சூப்பர் சொல்கிறாங்க. மேம். ஏன்னா நீங்கள் சொல்கிறப்ப தான் நான் வந்து ட்ராவலுங்கிறப்ப நம்ம வந்து ஒரு வேலை விஷயமா ஒரு வேலை கேட்டோ இல்லாட்டி ஒரு புதுசாக ஒரு வேலை இது பண்ணுறதுக்கு இல்லை ஒரு தொழில் தொடங்குறதுக்கு போய் எந்த ஒரு ரிலேஷத்துக்கு சரி ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு வைங்க, கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இந்த இதுமாரி பார்க்குறப்ப ஏன்னா நீங்கள் நடக்க தொடர்ந்து போகிற பாதையும் நீங்கள் தொடங்குற விஷயமும் நல்ல விஷயம், அது ஒரு வாழ்க்கையான விஷயம் தானே இல்லையா? அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த விஷயம் கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கு, பிரபஞ்சம் நம்ம உணர்த்துன்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்ம முன்னாடி போயிட்டுருக்கு வண்டியில் இதை பார்க்குறப்ப நீ எந்த பயணத்துக்காக நோக்கி போயிட்டுருக்கீங்களோ அது வந்து நீ கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு பிரபஞ்சம் உணர்த்துதா நம்ம சொல்கிறேன். சூப்பர், நல்ல விஷயம் தாங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த டெக்னிக்ஸும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, எப்பயுமே மேம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெத்தட் சொல்லுவாங்க. அது வந்து மேம் சார்பாகவே நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மெத்தட் தான் எப்பயுமே எல்லாருக்குமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், தண்ணி தாங்க, நீர் என்றையாமல் அது உலகுங்கிற மாதிரி முதல் மெத்தடே நம்ம தண்ணியில் எடுத்துக்கலாம். தண்ணி தாகம், தண்ணி குடித்தா நிம்மதியாக இருப்போம், நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். எப்போயாவது ஒரு மாதிரி ஷேடாக இருக்குமே நம்ம ஒரு ஃபீல் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி குடித்தா கொஞ்சம் திருப்தியாக இருக்குன்னு நினைப்போம். அவன் ஆளே ஒரு மாதிரி சொந்த உட்காந்து என்ன பண்ணுறோம், தண்ணி குடிப்போம். வீட்டுக்கு யாராவது ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறோம், தண்ணி குடிக்கிறோம். அப்போ தண்ணிக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, தண்ணியிலேருந்து ஆரம்பிப்போம். அந்த பஞ்சபூத தத்துவத்தில் மேம் சொல்லுவாங்க எப்பயுமே இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஒரு சர்க்கிள் மாரி போட்டு இந்த நம்பர் எழுதிக்கிங்க. சர்க்கிள்னால் என்ன, நம்ம பெருசாக வந்து அதுக்கெல்லாம் ஒரு பண்ண வேண்டியதே இல்லைங்க. வளையல் இருக்குங்களா, நம்ம வீட்டு வளையல் எடுத்து நீங்களே ஒரு ரவுண்ட் பண்ணுங்க. சரி வளையல், நான் வந்து ஜென்ஸ் தாங்க, நாங்களாம் பேச்சுலர்லாம் ஒரு ரூமில் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒரு கப்பு இருக்குங்களா, இல்லாட்டி ஒரு கிண்ண மாதிரி இருக்கா, அதை எடுத்து ஒரு ரவுண்ட் பண்ணுங்க. அந்த ரவுண்ட் பண்ணி அதுக்குள்ளே அந்த நம்பரை எழுதி, இது ஒரு எனர்ஜி சர்க்கிள், ஒரு சக்தி வளையம். எப்படி நம்ம வந்து ஒரு சக்தி நம்மளை ஒரு பாதுகாப்பு பண்ணுறது ஒரு வளையத்தை நம்ம போட்டு இது பண்ணிக்கிறோம் இல்லையா, இதேமாரி ஒரு ஆதி காலத்து படமாக இருக்குது, இன்னைக்கு இருக்கிற படமாக இருக்குது. ஒரு அம்மன் படத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, அம்மன் சூளத்தை எடுத்து சுற்றி வளையம் போடுவாங்க, அதில் கதாநாயகனோ ஒரு குழந்தைய இருப்பாங்க, எந்த தீய சக்தியும் அதுக்குள்ளே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு ஃபயர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு சர்க்கிள், எனர்ஜி சர்க்கிள் நம்ம போடுறோம். நம்மளே இந்த சர்க்கிளுக்கு எனர்ஜி கொடுக்குறோம். எப்படி, நான் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனில் இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஒரு வந்து எல்லோரோடையும் சகஜமாக பழகிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், ஐஎம்ஏ மணி மேக்னெட்டு, ஐஎம்ஏ மேக்னெட்டிசன், எல்லாமே ஒரு நல்ல ஒரு இதில் வந்து நீங்கள் சோதிக்கிற மாதிரியோ ஒரு கோரிக்கை மாதிரி வைக்காமல் இதில் தெளிவாக நான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன், நான் பயனடைந்து விட்டேன், நான் தெளிவான மனநிலையில் இருக்கிறேன், நான் 4 பேருக்கு இதை பற்றி நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்கிற மாதிரி நீங்கள் இதை பண்ணி அந்த வாட்டர் மெத்தட் சொல்கிறாங்க இல்லையா. நம்ம எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அந்த வாட்டர் பாட்டிலில் அந்த சர்க்கிள் பண்ணுறது இப்படி வச்சு அது மேலே வாட்டர் பாட்டில் வச்சு இந்த 3 விரல் சொல்லுவாங்க, இந்த 3 விரலுக்குமே சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 3 விரல் வந்து இப்படி வாட்டர் பாட்டில் மேலே வச்சு அது மேலே நம்ம வந்து ஒரு சங்கல்பம் மாதிரி ஒரு வேண்டுதல் ஒரு பிரார்த்தனை எப்படியோ வேணுதல் எடுத்துங்க, அவங்க தேவைக்கு எடுத்த மாதிரி. ஏன்னா தெய்வத்தில் வேண்டுதல் சொல்லுவாங்க, தெரிந்தவர்கள் வந்து திருவாசகமாக தேவாரம் பாடுறாங்க, தெரியாதவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இன்னும் அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் வேண்டிக்குவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய கோரிக்கை கடவுள் தெரியும். அதேமாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது அது தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தெளிவான முறையில் அமைதியான முறையில் நம்பிக்கையாக நியாயமான முறையில் நீங்கள் தெரியும் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த முறையில் செய்கிறப்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது ஒரு எனர்ஜி ஆகும். அப்போ அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம், வீட்லேயும் வந்து நம்ம தெளிச்சு வைக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் வருது. எந்த பாதையில் நீ போயிட்டுருக்க சரியான பாதை, இப்போ நம்ம இந்த டிசிஷன் எடுத்துருக்கோம், நம்ம சரியானதை நோக்கி போயிட்டுருக்குங்கிறத நம்ம செய்யலாம். அடுத்த மெத்தடு மேடம் என்ன சொல்லுவாங்க, அக்னி நெருப்பு தத்துவம் சொல்லுவாங்க. அந்த நெருப்புங்கிறப்ப நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், நெருப்புனாலே என்ன வீட்டில் ஊதுபத்தி பண்ணுவோம், சாமிக்கு தீபம் ஏற்றுவோம். இன்றைக்கி மற்ற எல்லாமே கரண்ட் அடுப்பு வந்துருச்சு, சிலிண்டர் ஆகி போச்சு, அங்கே போய் நம்ம வந்து இது பண்ணுற வேலை கிடையாது. அப்போ சாமி படத்தில் ஒரு தீபம் வைப்போம், இல்லாட்டி காமாட்சி விளக்கு போட்டு ஒரு அகல் விளக்கு மண் விளக்கு ஏதோ வைப்போம். அப்போ எண்ணெயை ஊற்றி இந்த சர்க்கிள் பண்ணணும் இல்லையா, அதை வச்சு அது மேலே ஒரு சின்ன தட்டு ஒன்று வச்சு அது மேலே தீபத்தை விளக்க வச்சு நம்ம இது பண்ணுறப்ப அந்த தீபத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதோட எனர்ஜி சர்க்கிள் நம்ம வீட்டு ஃபுல்லும் அந்த ரூம் ஃபுல்லுமே ஒரு பவர்ஃபுல்லாக ஆகுது. இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் என்ன சொல்லுவாங்க, ஆகாயமாக இருக்கும். ஆகாயனால என்ன, நம்ம அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான். மேலே விமானம் பறக்குதுங்களா, பறவைலாம் பறக்குதா, அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதேமாரி பலூனில் இந்த நம்பரை எழுதி நம்மளுடைய நியாயமான ஆசைகள் அதில் சொல்லி அதுவுமே நம்ம எழுதலாம். இதெல்லாம் என்னோடய லட்சியம், இந்த பாதையை நான் வந்து டிசிஷன் பண்ணியிருக்கிறேன், இப்படி வந்து ஒரு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், இப்படி பிஸ்னஸில் ஒரு கோல் பண்ணலான்னு இருக்கேன், இல்லை என்னுடைய ஆம்பிஷன் இப்படி இருக்குது, என்னோடய எய்ம் இப்படி இருக்குது, இதெல்லாம் நான் செய்யணுங்கிறத நீங்கள் அந்த பலூனில் அந்த நம்பரை எழுதி உங்களுடைய எமேஷன்லாம் எழுதி அதை நீங்கள் ஊதி
பறக்க விடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது ஆகாய தத்துவமாக இந்த வானத்தில் பறந்து உங்களுக்கு அதை நம்ம நினைப்போம். பலூனுங்கிறது எப்பயுமே உடையிற விஷயம் தான். நான் பறக்க விட்டா எங்கேயோ 10 பரவாயில்ல, ஷார்ப்பாக சின்ன விஷயம் பட்டாலுமே நம்ம நகம் பட்டாலுமே பலூன் உடைய தான் செய்யும். அதுக்கெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அது நம்ம என்ன எழுதுனமோ அது அந்த ஆகாயத்தில் அது பிரபஞ்சத்தில் போய் பரவ போகுது. அதுதான் விஷயம். உடஞ்சிருச்சு, இதாகிருச்சு, விளக்கு அமைஞ்சிருச்சு, எண்ணெய் பட்டுருச்சு, அந்த விஷயத்தை நீங்கள் நினைக்காதீங்க. அந்த எனர்ஜெட்டிக் அங்கே பவராக இருக்குது. அதுதான் நம்மளுக்கு முக்கியம் தான். தவிர இதை தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவம் சொல்லுவாங்க. அந்த நிலத்தத்துவங்கிறது என்ன? வீட்டு பக்கத்தில் ஒரு தோட்டம் வச்சுருந்தாலோ, வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருந்தாலும், வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்தாலும், ஒரு பூச்செடி வச்சுருப்போம், ஒரு மரம் வச்சுருப்போம். அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் எழுதி நம்மளுடைய எண்ணங்கள்லாம் அதில் செயல்படுத்துறதுக்கான எல்லாம் எழுதி அது அந்த பூமியில் ஒரு கண்ணாடி குழு மாதிரி வச்சு அதில் ஒரு கிரிங்கல் நூல் ஒரு நூலால் நம்ம சுற்றி அதை கொண்டு போய் நம்ம அந்த மண்ணுக்குள்ள வைக்கிறோம். மண்ணுக்குள்ளே போட்டாலே பொண்ணாகும்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? பெரியவங்க சொல்லுவாங்க, அங்கங்கே இடத்த வாங்கி போடுறாங்க, மண்ணை போடு, மண்ணில் போட்டதெல்லாம் பொண்ணாகன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் போடுறப்ப நம்மளுடைய எண்ணங்களும் பொண்ணாக விளையுங்கிறது நம்பிக்கை. அந்த செய்யலாம். அடுத்தது காற்று தத்துவம். காற்று தத்துவம் என்ன? கொடிகள் செடிகள் ஆடி அசைவது தான். இப்போ ஃபேன் போட்டால் ரூமில் எல்லாமே பறக்கும், துணி இருந்தால் பறக்கும். அது வந்து காற்று தத்துவம் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து தோட்டம் வச்சுருக்கோமா? தோட்டம் இல்லையா அப்படின்னா வீட்டில் இன்றைக்கி எல்லாருமே மணி பிளான்டோ ஒரு வெத்தலை கொடியோ எல்லார் வீட்லேயுமே இன்றைக்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதில் இந்த நம்பர்ஸ் நம்ம எழுதி நம்மளுடைய எண்ணங்கள் என்ன செயல்கிறது அதையும் ஒரு மார்க்கரில் ஒரு ஸ்கெட்ச் பெனில் அழகாக பொறுமையாக எழுதிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே ஒரு செடி கொடிகள் அனைத்துக்கும் உயிர் உண்டு. ஆக மொத்தத்தில் எல்லாருமே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெய்வங்களாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், அவங்க அத்தனை பேருமே ஒரு மரத்துலேயும் செடி கொடியிலையும் தான் இருந்திருக்காங்கிறது நம்மளோட முன்னோர்கள் ஆதி காலத்தில் வழிபட்டு. இன்றைக்கி எதுக்கும் ஒரு வேப்ப மரத்தை பார்த்தாலுமே ஒரு புடவை கட்டி வச்சுருக்காங்க, நம்ம வேப்பம் தான் அம்மன் வச்சு வழிபடுறோம். ஒரு அரச மரத்துலேயே விநாயகர் வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கும் ஒரு ஆற்றல் உண்டுங்கிறதுனால தானே அந்த இடத்துல ஒரு சாமியை எழுப்பியிருக்கிறாங்க, ஒரு பீடம் வச்சுருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இலையில எழுதி நம்ம இது பண்ணுறப்ப அது சூப்பராக வேலை செய்யும். இந்த மெத்தட்ஸ் அவ்வளோதான் மெத்தடு. அது கையில் கூட நம்ம எழுதிக்கலாம். 11 ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பர் தான் சொல்லிட்டாங்களே, யூனிவர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர், ஒரு பிரபஞ்சத்திற்கு பிடிச்ச நம்பர். யூனிவர்ஸே நம்ம கூட இருக்கும். அப்போ யூனிவர்ஸ்லேயே நம்மளுடைய கையில் பண்ணுறப்ப நம்ம இந்த இடத்துல எழுதுறது, அப்புறம் வந்து நம்மளுடைய ஒரு நோட்டு பெண்ணில் வந்து பச்சைங்களை எழுதி இது பண்ணுறது, இந்த மெத்தடு செய்யலாம். அடுத்து வந்து எப்படி சொல்லி தருவாங்க பில்ல மெத்தடு, வந்து தலகாணி, இதேமாரி இதெல்லாம் எழுதி வச்சு நம்ம தலகாணியில் வச்சு படுக்கிறது, இதேமாரி எல்லாம் செய்யவே நம்மளுக்கு ஏஞ்சல்ஸ் நம்பரும் இந்த பிரபஞ்சத்துக்கூடயே நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம். நம்ம வந்து உருவப்படுத்தணும். நான் வந்து ஒரு ரைட்டான பாதையில் தான் போயிட்டுருக்கேன், நான் எடுத்திருக்க பாதை ஒரு சரியான பாதையை நோக்கி போயிட்டுருக்கேன். இப்போ இந்த நம்பர்ஸு இதெல்லாம் ஏஞ்சல்ஸும் என் கூட இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு நம்பருக்குமே ஒரு ஏஞ்சல் இருப்பாங்கிற ஒரு கணக்கெலாம் இருக்குது. நிறைய மேம் சொல்லியிருக்காங்க. அப்போ பல ஆயிரம் ஏஞ்சல்ஸ் நம்மளை சுற்றி நம்ம கூட இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி மேம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம 111 41 எடுத்துக்கலாம். அதே நடுவில் ஒரு புள்ளி வைக்கிறப்ப 11 எடுத்துக்கிறப்பையும் அது ஃபுல்லாக நம்ம சூப்பராக வேலை செய்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம எல்லா மெத்தடுமே அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்படி நம்ம பஞ்சபூதத்தையும் சொல்லிட்டாங்க, பில்ல மெத்தடும் சொல்லிட்டாங்க, எப்படி இந்த சர்க்கிள் நம்ம இது பண்ணுங்கிறதுக்காகவும் சொல்லியாச்சு. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டிய விஷயம், இதை வந்து நம்பிக்கையின் பேரில் நம்ம ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நம்ம வந்து இன்றைக்கி எழுதி நாளைக்கு ஆயிருமா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது எந்த விஷயமா இருந்தாலுமே அது சாத்தியம் கிடையாதுங்கிறது நம்ம எல்லோரும் அறிந்த ஒன்று தான். அது நம்ம ஒரு ஸ்டெப்பாகவும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறப்ப தான் அந்த சக்ஸஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அப்படி இருக்கிறப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாமே முதல்ல நம்ம வைக்கிறது நம்பிக்கையின் பேரில் எப்படி கடவுள் இருக்கிறார் அப்படி நம்புறோமோ அதுமாதிரி பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது. அந்த பிரபஞ்சத்தில் நிறைய ஆற்றல் இருக்குது. இதேமாரி நிறைய சிம்பிள்ஸ் நம்பர்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்கள் மேம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது, நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுற விஷயம் செய்கிறப்ப நல்ல விஷயங்கள் நிறைய அவங்களும் கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி நிறைய நல்ல தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேமுடன் நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, வணக்கம்.